ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். நம்ம டே 20 ஆகிடுச்சு. இப்போ நம்ம டயட் ஆரம்பிச்சு டே 20 அன்னைக்கு என்னோட வெயிட் என்ன அப்படின்னா 83.400 இருக்கேன். கிட்டத்தட்ட 2 கிலோவுக்கு மேலே நம்ம வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். வெயிட் செக் பண்ணிவிட்டு அயன் டேப்லெட்டு சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன். இனிப்பு போடாமல் தான் எடுத்திருந்தேன். அயன் டேப்லெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக சாப்பிட்டுட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தா அயன் டேப்லெட் எடுக்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். காலை உணவுக்கு ஒரு ஆப்பிளும் 2 முட்டை வந்து ஆஃப் ஆயில் போட்டும் சாப்பிட்ருந்தேன். கூட வேணும்னா கொஞ்சம் வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு அது எதுவும் எடுக்கல. இது மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் பசி வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு, கம்மியாயிடுச்சு. இப்போ பசி பெருசா கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் இருந்துச்சு. ஸோ அத வந்து மஷ்ரூம் பொரியல் பண்ணிட்டு, அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்துச்சு. அத ஒரு தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக கடாய் அடுப்புல வச்சுட்டு, அதில் வந்து கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் நம்ம இஞ்சியை வந்து இடித்து போட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இஞ்சி பூண்டு வந்து நான் இடித்து தான் இதில் போட்டிருந்தேன். இங்கே அரைச்சும் போடலாம். ஃப்ரெஷ்ஷாக இடித்து போடுறப்ப அது இன்னொரு டேஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் ஆனால் மஷ்ரூம் எல்லாம் பயங்கர விலை. சின்ன பாக்ஸ் தான் கிடைக்குது. ஆனால் முடிஞ்ச அளவு வாங்கி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது. இஞ்சி பூண்டு 2யும் இடித்து போட்டுட்டேன். தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் ஓரளவு வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நான் மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம சிக்கன் கிரேவியெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் தான் வைப்பேன். நீங்கள் வேறு எந்த மாதிரி ரெசிபியெல்லாம் உங்களுக்கு தெரியும் மஷ்ரூமில் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஆனால் மஷ்ரூமோட டேஸ்ட் வந்து எனக்கு பெருசாக பிடிக்காது. நான் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ற காயில் வந்து மஷ்ரூமும் ஒன்று. அது ஏன்னு தெரில, எனக்கு சின்ன வயசுலேருந்து மஷ்ரூமும் பிடிக்காது. ஆனால் மஷ்ரூம் எல்லாம் முன்னாடி வந்து இந்த மாதிரி கடையிலேருந்து வாங்கி தர மாட்டாங்க. நம்ம வந்து கிராமத்திலே வளர்றதுனால எங்கள் வீட்டில் பக்கத்துல எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நிற்கும் இல்லையா, காலையில் அதை வந்து எடுத்து வெயில் விழுறதுக்கு முன்னாடி அதை எடுப்பாங்க. எடுத்து அந்த மஷ்ரூம் அது விரிஞ்சு நிற்கும். எனக்கு அது நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து எடுக்க தெரியாது. எங்கள் அம்மா எல்லாம் நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து எடுப்பாங்க. எடுத்து அதை வந்து குழம்பு வச்சு தருவாங்க. இந்த மாதிரி கூட்டு பொரியல் ஏதாவது வச்சு தருவாங்க. அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த மஷ்ரூம் வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்கல இப்போலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் வந்து முன்னாடி அக்கானியில போட்டு வேக வைப்பாங்க. அக்கானின்னா தெரியும்ல உங்களுக்கு, பதனி இருக்கு இல்லையா? பதனி வந்து கருப்பட்டி காய்ச்சுவாங்க முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில். அப்போது எங்கள் சித்தப்பா பெரியப்பா அவங்கெல்லாம் காய்ச்சுவாங்க. அப்போ அந்த கருப்பட்டி காய்ச்சுற அந்த பதனி இருக்கு இல்லையா, அந்த பதனியில் போட்டு அந்த கருப்பட்டி பதம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பதம் வரும். கொஞ்சம் அந்த கெட்டியான பதம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பதம் வரும். அந்த பதத்தில் கிழங்கு, அந்த கப்பக்கிழங்கு இருக்கு இல்லையா, கேரளக்கிழங்கு, அந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு, அந்த கிழங்கு அப்புறம் இந்த மாதிரி மஷ்ரூம் எல்லாம் முழுசாக போட்டு அது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு எடுத்து தருவாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதெல்லாம் இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ நல்ல பதனி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, அப்புறம் மசாலா மஞ்சத்தூள், மல்லித்தூள், சிக்கன் பவுடரு, கரம் மசாலா, அப்புறம் வந்து மிளகாத்தூள் இவ்வளவும் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை போட்டுட்டேன். மஷ்ரூமை போட்டுட்டு வந்து நீங்கள் மூடி வச்சு ஆவியில் வேக வச்சா போதும். மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியிலே வேகும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். இது நல்லாயிருக்கும். என் குழந்தைங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் இது வாங்கிட்டு வந்து செய்கிறது. நான் வேண்டா வெறுப்பா கொஞ்சம் சாப்பிடுவேன். அந்த மாதிரி நிறைய காய் வந்து எனக்கு பிடிக்காது. அது சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி தான். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன்னா உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஆவியிலே வேக வச்சுக்கலாம். இந்த கேப்பில் வந்து நான் மாங்காய் கறி வைக்க போகிறேன். அதாவது மாங்காய் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த மாங்காய் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நான் மண் சட்டியில் வேக வைக்கிறேன். இந்த மண் சட்டியில் வந்து இதை வச்சு நல்லா வேக வைக்கணும். இது நல்லா மசிஞ்சு வேகணும். அதாவது நம்ம எடுத்து பிசைஞ்சு அதாவது வந்து பார்க்குறப்போ அந்த தண்ணியும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்திருக்கணும். நல்லா உடஞ்சி வரும் இல்லையா, அந்த பதத்தில் இருக்கணும். அந்த அளவுக்கு இதை வந்து வேக வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி இடித்து பார்க்குறேன். இது உடஞ்ச பதம் வந்துச்சான்னு தெரில. மறுபடியும் கொஞ்சம் நேரம் நான் வந்து வேக விட்டு எடுத்து வந்தேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. நாங்கள் மாங்காய் கறின்னு சொல்லுவோம். அந்த மாங்காய் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சோறு கூட இந்த மாங்காய் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை பண்ணது எல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ, இல்லைனா ஒரு முட்டை ஆம்லேட் போட்டெல்லாம் சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருக்கும் செய்யும். அது கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். இப்போ அந்த இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும்.
மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு இடையில வந்து நான் தேங்காய் துருவி இதுக்கான குழம்புக்கான மசாலாலாம் அரைச்சு வச்சிருந்தேன். தேங்காய், துருவின தேங்காய், அப்புறம் பச்சை மிளகா தான் போடணும். பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளு, ஜீரகம், முழு ஜீரகம் இருக்கு இல்லையா? அது போட்டுட்டேன். ஜீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு இவ்வளவும் போட்டு ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு 2, 3 சின்ன வெங்காயம் இவ்வளவும் போட்டு நல்லா மையா அரைச்சு வச்சிருக்கேன். அத வந்து இந்த மாங்காய் நல்லா வெந்து உடைஞ்சு வந்திருக்கு இல்லையா? இந்த மாங்காய் கூட இத நம்ம வந்து போட்டுக்க வேண்டியதான். போட்டு இத இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி, இது கொதிச்சு வர்றப்போ தேவையான அளவுக்கு உப்பு கூட நம்ம போட்டுக்கணும். மாங்காவோட புளிப்புக்கு ஏத்த மாரி உப்பு மாறும். அதனால அளவெல்லாம் சொல்ல முடியாது. தேவையான அளவுக்கு உப்புன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப நான் அந்த மிக்ஸி ஜார கழுவி அந்த தண்ணிய ஊத்திட்டு, கூடவே வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திருந்தேன். பாருங்க, இந்த வந்து நல்லா இப்படி கலக்கி விடுறேன். இப்போ இத வந்து நல்லா இந்த குழம்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி கூட கொஞ்சம் கூட சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு இத வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு, கடைசியா தாளிச்சு கொட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட மாங்காய் குழம்பு ரெடி. சோறு கூட ஊத்தி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். சில நாள் வந்து ஒரு ரெசிபி பண்ணணும்னு தான் ஆரம்பிப்பேன். ஆனா, ஏதோ ஒரு மூட்ல 2, 3 ரெசிபி பண்ணி வச்சுடுவேன். மீன் குழம்பு வைக்கல. மீன வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதனால மாங்காய் கறி வச்சிருந்தேன். அப்புறம் பெரியவ வந்து பாட்டி வீட்டுக்கு போயிருந்தப்போ, அங்க அவ பாட்டி மாங்காய் குழம்பு வச்சு குடுத்தாங்களாம். அதில வந்து பொரிச்ச மீனெல்லாம் வச்சு குடுத்தாங்களாம். என்கிட்ட வந்து அம்மா, பாட்டி எனக்கு பொரிச்ச மீனும், மாங்காய் கறி. பொரிச்ச மீனுனா ஃபிஷ் ஃப்ரை இருக்கு இல்லையா? அது. மாங்காய் கறினா மாங்காய் குழம்பு. இந்த இது இருக்கு இல்லையா? இந்த குழம்பு வந்து நாங்க கறின்னு சொல்லுவோம். மாங்காய் கறியெல்லாம் வச்சு தந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சும்மா, எனக்கு வச்சு தாங்கம்மா அப்படின்னு கேட்டா. சரி, அப்போ கேட்குறாளே மாங்காய் கிடைச்சிச்சு. உடனே நான் செஞ்சு குடுத்தேன். இங்க மோஸ்ட்லி வந்து மாங்காய் விலை குடுத்து வாங்க வேண்டியது இருக்காது. யாராவது சொந்த பந்தங்க தருவாங்க. அத வச்சு ஒரு குழம்பு வச்சிருந்தேன். அண்ணி குடுத்து விட்டுருந்தாங்க. 2வது அண்ணி வந்து மாமிட்ட குடுத்து விட்டுருந்தாங்க. அதனால சரி மாங்காய் இருக்கு குழம்பு வைப்போம்ன்னு வச்சேன். இந்த மண் சட்டியில ஒரு பெரிய விஷயம், இந்த மாரி பொங்கி வருதுன்னா, நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணாலும் அது பாட்டுக்கு பொங்கிட்டே இருக்கும். கவனம் இல்லன்னா எல்லாம் எடுத்து வெளிய ஊத்திடும். இது வந்து ஒரு குக்கர் மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நான் பக்கத்துல கோவில் திருவிழால வாங்குனேன். நான் அந்த வீடியோ கூட போட்டிருந்தேன். இது பழக்குற வீடியோலாம் போட்டிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாரி குழம்பு கொஞ்சமா சாம்பார் எல்லாம் வைக்கிறோம். குழம்பு இந்த மாரி ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா சமீபத்தில சிக்கன் கிரேவி வச்சிருந்தேன்ல, அது கொஞ்சம் அடியில ஒட்டி, அதுக்கப்புறம் அது கிளீன் பண்ணதுக்கப்புறம் போகல. இந்த குழம்பு வைக்கிறப்போ கூட அ எங்கேயோ ஒட்டி இருந்த மாரி ஒரு அது என்ன சொல்ல, அந்த மண்ணு அது இளகி வர்ற மாரியே வரும். அதனால முடிஞ்ச அளவு வந்து இந்த மாரி அடி பிடிக்கிற ஐட்டம்ஸ் வைக்காம இருக்கிறது நல்லது. இது மாரி குழம்பு ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு இது கொள்ளலாம். ஏன்னா இது கிளறி குடுக்க முடியாம, அதனால தான் அடி பிடிக்கிறது. ஆ நம்ம கிளறி அப்படியே பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசா லாவகமா இருக்கு அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கிளறி குடுக்கலாம். லாவகம்னா கொஞ்சம் பெருசா கிளறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா? அத சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கு அப்படின்னா, லாவகம் அப்படிங்கிறது பியூர் தமிழ் வேர்டு. அ அப்படி இருக்கிற பாத்திரங்கள்ல வந்து நம்ம என்ன சொல்ல, அந்த மாரி கிரேவி ஐட்டம்ஸ் வைக்கலாம். இதுல வந்து இந்த மாரி குழம்பு ஐட்டம்ஸ் தான் வைக்க முடியும். நான் ஒரு ஆர்வக்கோளாறு என்னென்ன வைக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவேன். நானும் கொஞ்சம் பச்சை தண்ணியெல்லாம் மேல தெளிச்சு தெளிச்சு பார்க்குறேன். அது பாட்டுக்கு பொங்கிட்டு கிடக்கு. எங்க எடுத்து வெளிய ஊத்திடுமோன்னு கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு. பக்கத்திலேயே நின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தாளிச்சத உடனே ஊத்துனா இது கண்டிப்பா பொங்கிடும் அந்த சூடுல. அதனால அப்படியே கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு, கடைசியா வந்து தாளிச்சு கொட்டி இறக்கியிருந்தேன். கடுகு, கருவேப்பில தான் தாளிச்சிருந்தேன். நீங்க வத்தல் மிளகாய்லாம் போட்டு கூட நீங்க நீங்க தாளிக்கலாம். இந்த குழம்பு வந்து கண்டிப்பா வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும். ஜீரகம் வந்து ஒரு 1 1/2 கைப்பிடி அளவுக்கு, சாரி, துருவுன தேங்காய் வந்து ஒரு 1 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்திருந்தேன். விதவிதமா பாத்திரம் வாங்கி வச்சிருந்தாலும், அத நான்ஸ்டிக்ல கோட்டிங் பண்ண ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல தான் தாளிக்கிறேன். எனக்கு அது 2 அந்த கைப்பிடியெல்லாம் வச்சு அது வெயிட்டும் இல்லாம இருக்குமா, அத எடுத்து போடவும் மனசு கேட்காம வச்சிருக்கேன். அது ஒரு பழைய ஆப்பச்சட்டி. அத வச்சிருக்கேன். இப்ப நான்ஸ்டிக் எதுவும் வாங்குறது கிடையாது. இப்ப அந்த காசு இருந்தா நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வாங்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாரி. அப்புறம் கத்திரிக்காவுல ஒரு சின்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு அடுப்புல எண்ணெய் வச்சிருந்தேன். அந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கத்திரிக்காவ நீளமா கட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த கத்திரிக்காவ போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அ அப்புறம் வந்து அ வேற ஒரு ரெசிபி தான் பிளான் பண்ணேன் கத்திரிக்காவுல. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி வைக்கிறதுக்கு. அ கடைசில பார்த்தா தேங்காய் இல்ல. தொளிச்ச தேங்காய் இல்ல. அதாவது முழு தேங்காவா இருக்கும். தென்னையிலேருந்து பறிச்சு போடுறது. வீட்டு பக்கத்துல 2 தென்னை மரம் நிக்கும். அதுலேருந்து பறிச்சு போடுறோம். முழு தேங்காவா இருக்கும். அத வந்து நம்ம உரிக்கணும் அந்த தேங்காவ. நாங்க தொலிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த தேங்காவ உரிக்கணும்.
அப்போ அந்த உரிச்ச தேங்காய்ல காலையில நான் வேற அவசரத்துல இருந்தேன்னா, எனக்கு டைம் இல்ல. இது ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு குடுத்து விடணும். அவங்களுக்கு 8 மணிக்கு பஸ் வரும். அந்த பஸ்ல குடுத்து விடணும். அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, சரி தேங்காய் போடாம, புளியெல்லாம் சேர்க்காம ஒண்ணு வைப்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஒண்ணு வச்சிருந்தேன். ஆனா செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து நைட்டு மிச்சம் இருந்துச்சு எல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு, இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெறைய எண்ணெய் ஊத்தி பொரிச்சா நல்லா தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவு எண்ணெய கம்மி பண்ணணும்னு தான் நெனப்பேன். என்ன பண்றது வீட்ல எல்லாத்துக்கும் சமையல் பண்றது நான் இப்ப டயட்டுக்குன்னு தனியா சமைக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிறேன் இல்லையா? அதில தான் எனக்குமே எடுத்துக்கிறேன். இப்ப கடாய் அடுப்புல வச்சுட்டு, அதில வந்து கடுகு, கருவேப்பில தாளிச்சுட்டு, நம்ம இப்போ பொரிச்சு இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா? வெங்காயத்த போட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெயிட் வந்து ரொம்ப ஸ்லோவா குறையுது அப்படின்னு நெறைய பேர் நினைக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 20 நாள்ல கிட்டத்தட்ட 2 கிலோக்கு மேல நம்ம வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, 85.200ல நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து 83.400 கிட்டத்தட்ட 2 கிலோ பக்கத்துல நம்ம குறைச்சிருக்கோம். இன்னும் நமக்கு 10 டேஸ் இருக்கு. அதுல வந்து 1 கிலோவுக்கு மேல குறைப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் சொல்ல தெரியல. குறைக்கணும் எனக்கு. நான் வந்து 1 மாசத்துல ஒரு 3 கிலோவாச்சும் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் ஆரம்பிச்சேன். பரவால்ல எனக்கு சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஃபாஸ்ட் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணல. முன்னாடியெல்லாம் ஒரு மாசத்துல வந்து ஒரு 4 கிலோ, 5 கிலோ குறைக்கணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் அது வெயிட் லாஸ் கிடையாது. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க அந்த மாரி குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நமக்கு வந்து அவ்ளோ வெயிட்டெல்லாம் குறைக்க வேண்டாம். கொஞ்சம் வெயிட் குறைச்சா போதும் இல்லையா? அப்போ வந்து நம்ம அத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சா போதும். இப்ப எனக்கு ஒரு 10 கிலோ வெயிட் நான் குறைச்சேன்னா, எனக்கு நார்மல் ஆயிடும். என்னோட ஹைட்டுக்கு பிஎம்ஐ வெயிட் வந்துடும். அப்போ எனக்கு அது என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ்ல குறைச்சாலே ஓகே தான். குறிப்பா டெய்லி வந்து 50 ஸ்கிப்பி பண்ணிட்டுருக்கேன். நான் இப்போ அது வீடியோ இன்னும் ஷேர் பண்ணல. நான் அது கன்டினியூவா பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். பார்ப்போம் அதோட ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. 50 ஸ்கிப்பி அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸர்சைஸ் கொஞ்சம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இதில தேவையான அளவுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூளு, மல்லித்தூளு, மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இத வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி குடுக்குறேன். குடுத்துட்டு கடைசியா வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா? கத்திரிக்காய், அதை கூட இது கூட போட்டுக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு இந்த நெறைய புளியெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது குறைக்கணும். உப்புமே அப்படிதான். எப்படி சீனி வந்து உங்க டயட்டுக்கு ஆபத்தோ, எப்படி வந்து இனிப்பு உங்க டயட்டுக்கு ஆபத்தோ, அதே மாரி தான் உப்பும். அத வந்து கொஞ்சமா தான் சேர்த்துக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். கடைசியா அந்த எண்ணெய வந்து ஊத்தாமயே விட்டுருக்கலாம். அது ஒரு மாரி கடைசியில இருந்துச்சா, எனக்கு பிடிக்கல அது. அது மட்டும். மத்தபடி இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. இப்ப இத வந்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, இத வந்து நல்லா கொதிக்க விடலாம் நம்ம லோ ஃப்ளேம்ல. இந்த கத்திரிக்காய் கூட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கத்திரிக்காவ முழுசா வச்சு கூட பொரிச்சு போடலாம். அது வந்து சின்ன சைஸு கத்திரிக்காய்னா நல்லாருக்கும். இது பெரிய கத்திரிக்காய். எனக்கு அப்புறம் அந்த முழுசா வச்சு பொரிக்கிறதுல ஒரு சின்ன தயக்கம் என்னன்னா, உள்ள புழு பூச்சி ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு. நான்லாம் கீறிட்டு பார்க்குறப்போ தெரியும். ஆனாலும் ஒரு சின்ன தயக்கம். இது வந்து ரொம்ப பெரிய கத்திரிக்காய். இது அந்த மாரி பண்றப்போ நல்லா இருக்காது. அதனால தான் நான் இந்த மாரி நீள வாக்குல கட் பண்ணி பொரிச்சு எடுத்தேன். சின்ன கத்திரிக்காய்னா நம்ம பொரிச்சுட்டு அந்த எண்ணெய் கத்திரிக்காய்லாம் செய்ற மாரி தான் கிட்டத்தட்ட அதே ரெசிபி தான். நான் தேங்காய் எண்ணெய்ல செய்றேன். நீங்க நல்லெண்ணெய்ல செய்யலாம். போதும் அவ்வளோதான். இப்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இத வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளவு டேஸ்ட்டு. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு சோறுல பெசஞ்சு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா நான் தோசை சுட்டு தோசை வச்சு தான் சாப்பிட்டுருந்தேன். இன்னைக்கு காலையில வந்து தோசையும் கொஞ்சோண்டு சம்மந்தியும் ரெடி பண்ணி குடுத்துருந்தேன் குழந்தைங்களுக்கு. சம்மந்தின்னா தெரியுங்களா உங்களுக்கு? ஆனா பாருங்க, வீடியோ ஆன் பண்ணாம தோசை சுடுறப்போ, அந்த தோசை நல்லா வரும். எப்போ நான் வீடியோ ஆன் பண்ணி வைக்கிறேனோ, அப்பல்லாம் தோசை அப்படியே பிஞ்சு பிஞ்சு வரும். நானும் 2, 3 நாளா பார்க்குறேன். இது என்னடாப்பா இப்படி அப்படிங்கிற மாரி இருக்கு எனக்கு. என்னோட டயட் எப்பவுமே நான் முடிஞ்ச அளவு ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஆனா அந்த கலோரி, கார்பு அப்புறம் நான் வந்து கலோரி பார்க்க மாட்டேன். கார்போஹைட்ரேட் பார்ப்பேன். நெறைய கார்பு வராத மாதிரி பார்த்துப்பேன். எனக்கு அது கொஞ்சம் அலர்ஜி அப்படிங்கிறனால. லஞ்சுக்கு ஒரே ஒரு முட்டை தோசையும், அப்புறம் அந்த கத்திரிக்காய் குழம்பு. முட்டை தோசை, கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் சம்மந்தி வச்சு என்னோட லஞ்ச முடிச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப சிம்பிளா தான். 2, 3 நாளா எனக்கு பசி ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னு தெரியல எனக்கு. டின்னருக்கு கொஞ்சம் பப்பாயா மட்டும் சாப்பிட்டுருந்தேன். ஸோ என்னோட டே இன்னைக்கு இப்படிதான் போச்சு.